என் பேர் விவேகானந்தன். நான் கேரர் ட்ரஸ்ட் நிறுவனத்தில் தாவரவியல் ஆராய்ச்சியாளராக 8 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். நான் இப்போது ஷெரான் பிளே அவங்க முன்னெடுத்துள்ள அன்யூஷுவல் ஃப்ளவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதை பற்றின ஒரு காலண்டர் வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம காயா அது காசா மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த தாவரம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப் ஃபாரஸ்ட்டில் ரொம்ப காமனாக காணப்படும். சென்னை அருகாமையில் உள்ள இந்த கடலோர அந்த காடுகள்லையும் காமனாக பார்க்கலாம். இது வந்து இங்கே மட்டும் இல்லை, இது வந்து எலிவேஷன் 1000 அதான் 1000 மீட்டர் எலிவேஷன் கொண்ட காடுகள் வரைக்கும் பரவி காணப்படும். இதனுடைய வளரியல்பு எப்படி இருக்கும்னா, இது வந்து ஒரு அண்டர் ஸ்டோரி ஷ்ரப்பு அப்படின்னு சொல்லப்போம். ஷ்ரப்புனா புதர் செடி. இது வந்து ஒரு மரத்தினுடைய அடியில் வளரக்கூடிய நிழலில் வளரும். நீர் அதிகமாக ஓடக்கூடிய நீர்நிலைகளை ஒட்டி காணப்படும். இதை வந்து காமனாக இங்கிலீஷில் வந்து அயன்வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காயா மலர் பார்த்திங்கன்னா இந்த தாவரத்தினுடைய இலை அமைவு வந்து ரொம்ப எப்படி இருக்குன்னா பச்சை நிறமாக இருக்கும். இவங்க வந்து எவர் கிரீன் சொல்லுவாங்க. எப்படின்னா ஆண்டு முழுவதும் பச்சையாகவே இருக்கும். இதனுடைய இலை அமைவு எப்படி இருக்கும்னா அதை சொல்கிற ஆப்போசிட் லீஃப்னு சொல்லுவாங்க. ஒரு இலைக்கு அப்படி ஆப்போசிட்டில் இதனுடைய இரு பக்கமும் வந்து ஒரே மாதிரி அடர் பச்சை நிறத்தில் இருக்கும். ஓகே, இத்தாவரம் வந்து இந்த மலர்கள் ரொம்ப அடர் நீல நிறத்தில் இருக்க காரணம் என்னென்னா அதனுடைய பாலினேட்டர்ஸ், அதாவது அதுங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறது தான். இதில் மோஸ்ட்லி வந்து இன்செக்ட்ஸ், அதாவது பூச்சிகள், தேனி, பட்டாம்பூச்சி அது மாதிரி பாலினேட்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் வண்ணமயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதனுடைய ஃப்ரூட் பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரூட்டும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இம்மெச்சூர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், ஃபுல் க்ரீன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பிங்கிஷ், அதை வந்து கலந்த க்ரீனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் பிங்கிஷாக இருக்கும். மெச்சூர் ஆன பிறகு ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஃப்ரூட் வந்து உணவு தகுந்ததில்லை, இதை வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதனுடைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ஃப்ரூட் வந்து ஒரு விதை கொண்ட ஃப்ரூட்ஸ். இதில் வந்து அதனுடைய மேலே இருக்கிற அந்த ஸ்கின் வந்து சம் ஆயில்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த படர் தாமரை அது மாதிரி அந்த மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. இத்தவிர பார்த்தீங்கன்னா ரொம்ப வண்ணமயமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து வீட்டில் கார்டனில் வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வளர்க்க முடியாது. இது காடுகளில் இருக்கிறது தான் நல்லது. அதை வந்து நம்ம பாதுகாத்தா மட்டும் போதும். அதனுடைய அழியும் தருவாயிலிருந்து அதை பாதுகாக்கணும். இந்த நிகழ்வுக்கு முன்னெடுத்து ஷெரான் பிளே அவங்க இந்த காலண்டரை வெளியிட்டு இந்த தாவரத்தை பாதுகாக்கணும்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அதுக்கு மிக்க நன்றி.